வெல்கம் டு புத்தாட் இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா குரோனாலஜிக்கலாக கேட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் 4 கொஷின் பார்த்துவோமா. இந்தியன் நேஷனல் ஆர்மி ட்ரையல், ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி, த ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், சி ராஜகோபாலாச்சாரியாஸ் ஃபார்முலா. மொத்தம் 4 கேட்டிருக்காங்க. இது முதல்ல இந்தியன் ஆர்மி ட்ரையல் வந்துனாக்க 1945 நடந்திருக்கும். ஷானவாஸ் கான், பி.கே. ஷெகல், தில்லான் இந்த 3 பேருக்கு அகென்ஸ்டாக நடந்திருக்கும். எங்கே நடந்திருக்குன்னா செங்கோட்டையில். அவர்களுக்கு ஆதரவு வழக்கறிஞர் யார் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேரு அவர்கள். ரெண்டாவது ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி, இது 1942 காலகட்டத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1942 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா பரேர் பூங்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாருனாக்கா சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதவியேற்றிருப்பார். அடுத்து த ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இது 1932 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ராஜகோபாலாச்சாரி ஃபார்முலா. 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்கும்போது எல்லா லீடர்ஸும் உள்ளே இருக்கும்போது அதுக்கான ஒரு தீர்வை யார் கொண்டு வந்திருப்பார், இவர் தான் கொண்டு வந்திருப்பார். இது 1944 நடந்துச்சு. அப்போ பாருங்கள், 3 ஃபஸ்ட்டு வரணும், 2 வந்துனாக்கா 3 4 ரைட்டா, 3 4 2 1 சாரி கால் வரிசை கேட்டிருக்காங்க இல்லையா. இதில் எது ஃபஸ்ட்டு வரும்னாக்கா 3 வரணும், 3 2 4 1 3 2 4 1 ஆன்சர் வரணும். ஆன்சர் சி. தேங்க்யூ.